அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம், வாழ்க, தயவு. நேயர்களே, 1/1/2024 புது வருடம் திங்கட்கிழமை அன்னைக்கு பிறக்குதுங்க. இதில் 12 ராசிகளுக்கும் இந்த நவநாயகர்கள் இந்த புது வருடம் என்ன செய்ய போகுது, என்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய ஆய்வு. இதில் முதல் ராசி மேசம். இந்த மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா 1/1/2024 தேதியும் 1, அன்றைய வருடம் 1. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு இந்த 1ஆம் தேதி திங்கட்கிழமை அவங்களுக்கு இவ்வளவு நாளாக பட்ட சிரமம், துன்பம், தடை, பிரச்சனைகள் இது நடக்கலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மாறி அவங்களுடைய மனதும் உயிரும் ஆனந்தம் அடையும். இதில் காரணம், இதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கிழமை திங்கக்கிழமை, மேசராசிக்கு சந்திரன் சுகஸ்தானாதிபதி, மனோகாரகன். அவர் பிறக்கிற அந்த வருடம் பிறக்கிற நட்சத்திரம் மக நட்சத்திரம், சிம்மராசி. அப்போ 4ஆம் இடம் சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் நடக்கும். குலதெய்வ வழிபாடு, வீடு கட்டுறது, பிள்ளைகள்னால உயர்வு, படிப்பு, அப்புறம் உங்கள் பூர்வீகத்தில் சொந்த பந்தத்தில் ஏற்பட்ட பகை இதெல்லாம் விலகி குழந்தைகளுடைய படிப்பு நல்ல உயர்நிலையை அடைஞ்சு, பூர்வீகத்தில் உங்களைய இவ்வளோ நாளாக மதிக்காதவங்க, அதாவது கொஞ்சம் கடன்னாலையும் தொந்தரவுனாலையும் நோயினாலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் விலகி சுபமான நல்ல பாக்கியங்கள் உருவாகும். அடுத்து மேசராசிக்கு 9ஆம் இடம் குருவுடைய வீடாக வரும். இப்போ இந்த திங்கக்கிழமை எடுத்துக்கங்க. அம்மாவுக்கு கொஞ்சோண்டு உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கலாம், அது ஒன்றும் பண்ணாது. அப்புறம் நாளைக்கு என்னை எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை சொல்லாம விட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, அந்த வருடத்தில் கிரகங்கள் எங்கெங்கே சஞ்சாரமாகுது, அந்த கிரகம் பிறக்கும் இந்த வருடம் பிறக்கும்போது கிரகங்கள் எங்கெங்கே சஞ்சாரமாகுது, இதை வச்சு ஒரு பொது விதி. இதில் 5ஆம் இடத்துடைய கிரகம்தான் இந்த 1/1/2024 வேலை செய்யும். உங்களுக்கு 5ஆம் இடம் சம்பந்தமான கிரகம் என்னன்னா, அதாவது பூர்வ புண்ணியம், தெய்வ கிரகம், பிள்ளைக, உங்கள் புத்தி, அப்போ உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயர்வான நிலை அடையும். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதனால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த 1/1/2024 பிறக்கக்கூடிய புது வருடம் உன்னதமான நல்ல நிலைகளை கொடுத்து நல்ல உயர்வான நிலையை அடைவீங்க. இவ்வளவு நாள் இருந்த கடன்லாம் விலகிடும், நோய் விலகிடும், தொந்தரவு விலகிடும், சிறப்பும் உயர்வும் புகழும் பொருளும் கிடைத்து இந்த வருடம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். நீடூடி வாழ்கின்ற வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், தயவு.